பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் அண்ணன் அன்புமணி அவர்களே, இங்க பெரும் திரளாக கூடியிருக்கின்ற காடுவெட்டியார் ஆசி பெற்ற இங்கே என்னுடன் வந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் வருக வருக என்று வரவேற்று, உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எடப்பாடியார் ஆட்சியை அமைத்தே தீருவோம் என்று 234 தொகுதியிலும் மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் எழுச்சி, அவரை வரவேற்கின்ற விதம், இந்த கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்கின்ற மரியாதை நமக்கெல்லாம் உறுதிப்படுத்துது. அதைவிட நமக்கு முக்கியம், இந்த கொன்னம் தொகுதியில் இந்த வேட்பாளர் திரு சரண்யா அன்பழகன் அவர்களை நம்மெல்லாம் ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டு அவங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். வெற்றி பெற செய்ய வச்சிருவீங்க. அதிக வாக்கு எண்ணிக்கையில் அவங்க வெற்றி பெறணும். உங்கள்கிட்ட அதிக வாக்கு எண்ணிக்கையில் அவங்க வெற்றி பெறணும் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நாளைய தமிழகம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய மாண்புமிகு மருத்துவர் சின்னையா அவர்கள் இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டு பேசுவார்கள். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே குன்னம் சட்டமன்ற தொகுதியிலே இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் படித்தவர், பண்புள்ளவர், ஒரு பெண் வேட்பாளர், உறுதி மிக்கவர், மரியாதைக்குரிய திருமதி சரண்யா அன்பழகன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணியோடு, பாசத்தோடு, உரிமையோடு கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே சகோதரி சரண்யா அன்பழகன் அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்பார்கள். அதற்கு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்றால் இந்த குன்னம் தொகுதியிலே சரண்யா அன்பழகன் அவர்கள் உறுதியாக வெற்றி பெற்றாக வேண்டும். சவுண்ட் இங்கே வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்கள், தாய்மார்கள், உழைப்பால் விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான ஒரு வேண்டுகோள். இந்த தேர்தல் பிரச்சார பரப்புரை கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர், என்னுடைய அருமை நண்பர், மரியாதைக்குரிய திரு ரவி பச்சமுத்து அவர்களே, இங்கே என்னுடன் வருகை தந்திருக்கின்ற ஜெயங்கொண்டம் நம்முடைய வெற்றி வேட்பாளர்
வைத்தியலிங்கம் அவர்கள், மாவட்ட செயலாளர் செந்தில் அவர்கள், உலக சாமிதுரை அவர்கள், என்னுடைய அன்பு தம்பி கனலரசன் அவர்கள், நம்முடைய கழக மாவட்ட செயலாளர், அரியலூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நம்முடைய தாமரை ராஜேந்திரன் அவர்கள், வரகூர் அருணாச்சலம் அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள், சண்முகம் அவர்கள், ரமேஷ் அவர்கள், கேவி ராம் அவர்கள், தமிழ்ச்செல்வன் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், தமிழ்ச்செல்வன் அவர்கள், SKM கார்த்திகேயன் அவர்கள், சீதாராமன் அவர்கள், அன்பழகன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சரண்யா அன்பழகனை 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி பெற வைப்போம் என்று உறுதியேற்று வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்களே, இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். காரணம், தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வந்தாக வேண்டும். இந்த திமுக ஆட்சி, கொடுங்கோல் திமுக, மக்கள் விரோத திமுக, பெண்களுக்கு எதிரான திமுகவை அகற்ற வேண்டும். அதற்கு இங்கே சரண்யா அன்பழகன் மிகப்பெரிய வெற்றி பெற்றாக வேண்டும். அவரை நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவர் வெற்றி பெற்றாக வேண்டும். இங்கே போட்டியிடுவது இந்திய ஜனநாயக கட்சியின் வெற்றி வேட்பாளர், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர், மரியாதைக்குரிய வேந்தர் பாரிவேந்தர் அவர்கள். அவரும் ஒரு பாட்டாளி, உழைப்பால் உயர்ந்தவர், ஒரு விவசாயியின் மகனாக பிறந்து படித்து உயர்ந்து இன்று பல நிறுவனங்களை நிறுவி லட்சக்கணக்கான மக்களை படிக்க வைத்து கல்வி கொடுத்து அவர்களுடைய குடும்பங்களை முன்னேற்றி வருகின்றவர். அவர் கட்சியின் நிறுவனர். அதே போன்று அவருடைய மகன் ரவி பச்சிமுத்து அவர்கள் என்னுடைய இனிய நண்பர், நீண்டகால நண்பர், அவர் கட்சியின் தலைவர். அவர்களுக்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். இது என் தம்பிகளுக்கும், என் தங்கைகளுக்கும், அண்ணன்மார்களுக்கும். இந்த தொகுதியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் சரண்யா அன்பழகன் அவர்கள் குறைந்தது 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த தொகுதியிலே அவரை எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளரை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்றைய அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர். அவரிடம் நான் கேட்பதெல்லாம், இந்த 5 ஆண்டு காலம் இந்த பிள்ளைகளுக்கு கல்விக்காக, வேலை வாய்ப்புக்காக 21 உயிர்களை தியாகம் செய்து நம்முடைய மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள், மருத்துவர் ஐயா அவர்களும், லட்சக்கணக்கான பாட்டாளிகளும், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சிறை,
எத்தனை வழக்குகள் அதை பெற்று கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்திலே இந்த சமுதாயத்திற்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை கெடுத்து அதை நிறுத்தி இந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்த ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் மன்னிக்க கூடாது, மறக்க கூடாது. துரோகம் செய்த திமுக, துரோகம் செய்த ஸ்டாலின் அவர்கள், துரோகம் செய்த இந்த தொகுதியின் அமைச்சர் அவர்களும், அதுதான் என்னால மன்னிக்க முடியாது. இந்த சமுதாயத்தில் பிறந்த இந்த அமைச்சர் 4 ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கலாம் என்று தீர்ப்பை வழங்கியது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கிய பிறகு நானும் ஐயாவும் பலமுறை முதலமைச்சரை சந்தித்தோம், பலமுறை அதிகாரிகளை சந்தித்தோம், பலமுறை அறிக்கைகள் கடிதங்களை எழுதினோம். ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக நான் தருகின்றேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் எங்களை ஏமாற்றினார். இந்த 4 ஆண்டு காலம் இந்த தொகுதியின் அமைச்சர் ஒரு முறை கூட வாயை திறக்கல. ஒரு முறை கூட அவங்க முதலமைச்சரை பார்த்து, ஐயா இந்த பிள்ளைங்க படிக்கணும், ஐயா இந்த பிள்ளைங்க வேலைக்கு போகணும், ஐயா இந்த பிள்ளைங்க குடிக்க போயிட்டாங்க, ஐயா இந்த பிள்ளைங்க கூலி வேலை பண்றாங்க, ஐயா இந்த பிள்ளைங்களுக்கு இங்க வேலை இல்ல, பெங்களூர் கேரளாவுக்கு போய் வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஐயா என்று ஒரு முறையாவது கேட்டாரா அமைச்சர்? ஒரு அமைச்சர் என்றால் வாக்களித்த மக்களுக்கும் தன் மக்களுக்கும் குரல் கொடுக்கின்ற ஒரு அமைச்சராக இருக்க வேண்டும். இந்த அமைச்சர் ஏதோ கையெழுத்து போடுற அமைச்சராக மட்டும்தான் இருக்கின்றார். முதலமைச்சர் சொல்வது, முதலமைச்சர் குடும்பம் சொல்வதெல்லாம் அந்த இடத்துல கையெழுத்து போட்டு அவர் அமைச்சர் பொறுப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவ்வளவுதான் இந்த அமைச்சர். இந்த ரஜினிகாந்த் படத்துல ஒண்ணு பார்த்திருப்பீங்க. ரஜினிகாந்தும் செந்திலும் போயிட்டு வருவாங்க. செந்திலுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போறாங்க. அப்போ செந்திலுடைய சட்டை அழுக்காயிடும். ரஜினிகாந்த் அவர் சட்டையை செந்திலுக்கு கொடுப்பார். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் கேட்பாங்க, மாப்பிள்ளை யாரும் கேட்பாங்க. அப்ப ரஜினிகாந்த் சொல்லுவார், அவர் தான் மாப்பிள்ளை, அவர் போட்டுக்கிற சட்டை என்னது. அதே மாதிரிதான் இந்த அமைச்சர். அமைச்சர் இவர் தான், ஆனா இவர் போட்டுக்கிற சட்டை யாருது தெரியுமா? 10 ரூபாய். இந்த 10 ரூபாய் யாரு? 10 ரூபாய் பாலாஜி. 10 ரூபாய் செந்தில் பாலாஜி தான் உண்மையான அமைச்சர். இவர் போட்டுக்கிற சட்டை மட்டும்தான். மின்சாரத்துறை அமைச்சர் இவர். ஆனால் செந்தில் பாலாஜி என்ன சொன்னாலும் அவர் தான் அமைச்சர், அவர் சொல்லதான் இவர் கேட்பார். போக்குவரத்து துறை அமைச்சர் இவர் தான். ஆனால் திமுக முதல் குடும்பம் என்ன சொல்லுதோ அங்க கையெழுத்துனா கையெழுத்து போட்டுட்டேன். நீங்க இந்த சமுதாயம் உங்களை தேர்வு செய்தது, இந்த மக்கள் உங்களை தேர்வு செய்தார்கள். இந்த சமுதாயத்துக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத ஒரு அமைச்சர், ஒரு மக்கள் பிரதிநிதி நீங்களா? அதனால்தான் நான் கேட்கின்றேன், ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இந்த திமுகவை நம்பி பிரயோஜனம் கிடையாது. இந்த மோசடி திமுக, 420 திமுக, ஊழல் திமுகவை நம்பி எந்த பயணம் கிடையாது. இது என் தம்பிகளுக்கு தெளிவாக சொல்லுகின்ற செய்தி. அது அதனால்தான் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். நம் கூட்டணி அண்ணா திமுக தலைமையிலான வெற்றி கூட்டணி. இன்னும் ஒரு மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார்கள். வந்தவுடன்
இந்த சமுதாயத்திற்கு உள் ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு இந்த சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, இது போன்ற அத்துணை சமுதாயங்களும் சரி, உழைக்கின்ற அத்துணை சமுதாயங்களுக்கும் அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப, அவருடைய சமூக பின்தங்கிய நிலைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு, அரசு திட்டங்கள், நலத்திட்டங்கள், கடன், கல்வி கடன், விவசாய கடன், வேலைவாய்ப்பு கடன் அத்தனையும் உறுதியாக செய்வார்கள். சமூக நீதி, சமூக நீதி. இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் சமூக நீதியின் அடிப்படையில் தான் இந்த கட்சியை தொடங்கினார். எல்லோருக்கும் படிப்பு வேணும், வாழ வாய்ப்பு வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்ற நோக்கம்தான். நம்முடைய நோக்கமும் அதுதான், நம்முடைய நோக்கமும் அதுதான். ஆனால் திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. அன்பு பெரியோர்களே, பாட்டாளி சொந்தங்களே, ஒன்று மட்டும் நான் சொல்லுகின்றேன், முக்கியமான செய்தி இது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் மானபங்கம் செய்யப்படுகிறார்கள், பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள், சின்ன பிஞ்சு குழந்தைகளை கொலை செய்கின்ற தமிழ்நாடு. இதெல்லாம் சிந்தியுங்கள். இப்படி ஒரு தமிழ்நாடு நாம் பார்த்தது கிடையாதுப்பா. எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆண்டார்கள். அண்ணா அவர்கள் காலத்திலே, எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே, ஜெயலலிதா அம்மையார் காலத்திலே, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்திலே ஒரு குழந்தை கூட இந்த நிலைக்கு ஆளாகவில்லை. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில் கடந்த மாதம் 2.5 வயது குழந்தையை ஒரு கொடூரன், ஒரு மனித மிருகம் போதையிலே பாலியல் வன்கொடுமை என்றால் கெடுத்து 2.5 வயது குழந்தையை கெடுத்து கொலை செய்த காட்சியை நாம் பார்த்தோம். யார் அவன் என்று விசாரணையில் கண்டுபிடித்தார்கள். அவன் திமுகவுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி. கடந்த மாதம் மதுராந்தகத்திலே 16 வயது குழந்தையை போதையிலே 2 மனித மிருகங்கள் கெடுத்து ஓடிவிட்டார்கள். கடந்த மாதம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் பகுதியில் 12வது படிக்கின்ற ஒரு பெண் ஒரு நாள் காணல, அடுத்த நாள் காட்டில் பிணமாக கிடந்தது. போலீஸ் விசாரணையிலே அந்த பெண்ணை போதையிலே கெடுத்து கழுத்தறுத்து விட்டார்கள். 4 மாதத்திற்கு முன்பு 8 வயது குழந்தை, பிஞ்சு குழந்தையை காணல. 3 மணி நேரம் அவங்களுடைய தந்தை தாய் கதறி தேடினார்கள். 3 மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தை புதர்ல வெளியில வருது, அழுதுட்டு வருது. முகத்துல ரத்த காயம், கீறி மார்பிளெல்லாம் கீறி வச்சிருக்கிற ஒரு மனித மிருகம் போதையில அந்த குழந்தைய 8 வயசு குழந்தைய கெடுத்த அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களே, பெற்றோர்களே, சகோதரிகளே, உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன். திமுகவுக்கு ஒரு வாக்கு கூட நீங்க போடக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்களுடைய பெண் குழந்தைகள் எதிர்காலத்தை கருதி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இந்த குன்னம் தொகுதியிலே சரண்யா அன்பழகன் 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றாக வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைக்கும். அதனால் தான் நான் சொல்கின்றேன். என் மனசுல எல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு எனக்கு கோபம், அந்த வலி, அதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு இந்த தொகுதியில நம்முடைய சரண்யா அன்பழகன் இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெற வேண்டும். வாக்களித்து அவரை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த தொகுதியில கட்சி, ஜாதி, மதம், இனம் எல்லாம் எதுவும் பார்க்காதீங்க. தமிழ்நாட்டுக்கு விடுதலை வேண்டும், தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும், விவசாயிகள் மான மரியாதையுடன் வாழ வேண்டும்.
நெசவாளர்கள் மான மரியாதையுடன் வாழ வேண்டும். இளைஞர்கள் மது இல்லாத, கஞ்சா போதை பழக்கம் இல்லாத உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் வளர வேண்டும் என்றால் இந்த மோசடி திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள், விரட்டுங்கள். ஊழல் ஊழல் ஊழல். அதற்கு சரண்யா அன்பழகன் அவர்கள், இதோ நிற்கின்ற சரண்யா அன்பழகன் அவர்கள் 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற வையுங்கள். இரட்டை இலை சின்னத்திலே அவர் வெற்றி பெற்றாக வேண்டும். அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். கடமை இருக்குது களத்துக்கு எடுத்து வா, ஊரு கடக்குது தரிசா, தலையை எடுக்கணும் கதவணி திறந்து வா, உரிமை இருந்ததெல்லாம் தொலைச்சு வச்சா மறைச்சு வச்சா மீட்டெடுக்க வாக்களிப்போம் மாம்பழ சின்னம், விரலே ஆயுததான் மாம்பழத்தில் ஓட்டு வச்சா மத்ததெல்லாம் சாதகம் தான், நம்ம கால கனிய கனிய